இந்த பிரபஞ்சத்தில் மனிதனை தவிர மற்ற எல்லா உயிரினங்களும் வந்து பார்த்திங்கன்னா முதுகுத்தண்டு வளைஞ்சிருக்கும். இதற்கு காரணம் என்னென்னா, தர்ம நெறியில் சென்றால் மட்டும்தான் ஒரு உயிர் வந்து மனிதனாக பிறக்க முடியும். நீங்கள் எல்லா உயிர்களுமே பார்க்கலாம், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இறைச்சி உண்ணிகளாக தான் இருக்குது. பெரும்பாலும் சிலது தான் வந்து பழ உண்ணிகளாக இருக்குது. அந்த பழ உண்ணிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிளவராக இருக்கும். பொதுவாக எல்லா உயிர்களும் கிளவர் தான், அதில் எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது. மனுஷனை தவிர மீது எல்லா உயிரும் கிளவர் தான். அப்போ நாம் வந்து தர்ம நெறியில் நடக்கலைன்னா, ஏன்னா நம்மளை சுற்றி இவ்வளோ உயிர்கள் படைக்கப்பட்டது வந்து ஏதோ முட்டாள்தனமாகவோ டார்வின் சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு தற்செயலாகவோ ஒரு பரிணாம வளர்ச்சியால் வந்தது கிடையாது. இதெல்லாம் ஒரு குலாலன், அதாவது ஒரு பானை இருக்குதுன்னா அதை செய்தவன் ஒருவன் இருப்பான், புரியுதுங்களா? அந்த மாதிரி நாம் வந்து செய்த நல்வினை தீவினை கேட்ட மாதிரி தான் நமக்கு வந்து பிறப்பு. அதனால தான் நம்மளை சுற்றி இவ்வளோ உயிரினத்தை நம்ம கண்ணில் காமிச்சிக்கிட்டே இருக்கிறோம். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முதுகுத்தண்டு வளைந்ததாக தான் இருக்கும். அது வந்து ஒரு நேர்கோட்டில் அந்த முதுகுத்தண்டு இருக்கவே இருக்காது. அதுதான் செங்கோல். அந்த செங்கோல்ன்றது வந்து என் தர்ம பாதைப்படி, அதாவது அறநெறிகள் படி, பெரியோர் வகுத்துள்ள அறநெறிகள் படி நீங்கள் வாழ்ந்தால் மட்டும்தான் மறுபடியும் நீங்கள் மனித பிறவி எடுக்க முடியும். இல்லைனா மனித பிறவியும் தாண்டிய ஒரு புனித பிறவி நீங்கள் எடுத்து கடவுள் நிலை அறிந்து அம்மயமாக முடியும். மற்றபடி நீங்கள் வந்து பிரயத்தனப்படுறது, வேறு எந்த விஷயத்துக்கும் பிரயத்தனப்படுறது இந்த பூ உலகன்றது ரொம்ப வேஸ்ட்டு. இடைப்பட்ட காலத்தில் ஏதோ சில சாகசங்களை பண்ணி நீங்களே மகிழ்ந்துக்க வேண்டியது தான். கண்டிப்பாக பிறப்பு எப்படியோ அப்படி எழுதி வைக்கப்பட்டது இறப்பும் அப்படின்றத நீங்கள் நிச்சயமாக உணரணும். அதற்கிடையில் நம்ம என்ன செய்கிறோமோ அந்த வினைக்கேற்ற பிறகு தான் நமக்கு ஒரு பிறவி கிடைக்கும். அதனால தான் பெரியவங்களாம் பயப்படுறாங்க, இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ. ஏன்னா இந்த மனித பிறவி மறுபடியும் கிடைக்கும்ன்றது எந்த ஒரு நிச்சயமும் கிடையாது. இந்த மனித பிரிவால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சிந்திக்கக்கூடிய, அதாவது வந்து அந்த ஃப்ரீ வில்னு சொல்லக்கூடிய முடிவெடுக்கக்கூடிய திறமை இருக்குது. மற்ற உயிரினங்களெல்லாம் அப்படி பண்ண முடியாது. அதனால் தயவுசெய்து புரிஞ்சுக்கிட்டு உங்கள் செங்கோல், அதாவது நீங்கள் அறநெறி பாதையை விட்டு விலகாமல் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா, பெரியோர்கள் ஏற்படுத்திய அந்த தர்ம சாஸ்திரங்கள் தான், திருக்குறள், இந்த மாதிரி எல்லா மதங்கள்லேயும் இருக்குது. அந்த மாதிரி அறநெறிகளோடு நீங்கள் வாழும்போது, நல்வினை மட்டுமே செய்து வாழும்போது விரைவாக உங்கள் தீவினை கிழந்து புண்ணியம் பெருகி இருவினை ஒப்பு மலப்பெருகாமல் வந்து சீக்கிரமாக நற்கதி அடையலாம். மற்றபடி நீங்கள் பிரயத்தனம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த முதுகுத்தண்டு வளைந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு இழி பிறப்பு கிடைக்கும். அதெல்லாம் இழி பிறப்புன்னு சொல்ல முடியாது, அது ஒரு பிறப்பு போல தான். அது உங்களுக்கு சௌகரியமாக இருந்தால் தேர்ந்தெடுத்துங்க. மற்றொரு பதிவில் பார்ப்போம்.